இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் தாங்கினேன் என்ற ஒரு வார்த்தையை குறித்து பார்த்தோம். ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தப்புவிப்பேன் என்ற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த நாளில் நம்மளை ஆண்டவர் தாங்குகிறவராய் காணப்படுகிறார், நம்மை தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்வில் இறுதி ஓட்டம் வரைக்கும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை ஒவ்வொரு நொடியும் நினைவு கூர்ந்து பாதுகாக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் அவர் நம்மை தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையால் நாம் அவருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வாழ்வில் நன்றி செலுத்துவது மட்டும் இல்லாமல் அவருக்காக ஓட வேண்டும். அந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க வேண்டும். இதுதான் இந்த விஷயத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஏனென்றால் எல்லாம் அறிந்தவர், இனிமேலும் நம்மை ஏந்துவார், இனிமேலும் நம்மை சுமப்பார், இனிமேலும் நம்மை தப்புவிப்பார். ஏனென்றால் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்மளுடைய வாழ்வில் கடைசி நொடி வரைக்கும் நம்மளை தாங்குகிறவர். ஆகவே நம்மளுடைய உதடுகள், நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாமே அவரையே துதிக்க வேண்டும். அவரையே நம்பிக்கையாய் சார்ந்து கர்த்தருக்கென்று ஜெயத்துடன் ஓடி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துகிறவராய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.